நாள் நான் என்றும் இளைப்பாறுவேன். கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவேன். மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகலிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. கடந்த ஒரு வாரம் முழுதும் பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம ஆயிடுச்சு. ரொம்ப ஜுரம். மருந்து ஊற்றினா கூட கொஞ்ச நேரம் தான் நிற்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜுரம் வந்துடுது. சாயந்தரம் ஜுரம், அதுக்கப்புறம் விடிய காலையில் 3 மணிக்கு ஜுரம் வந்துடுச்சு. ஆனாலும் மருந்து ஊற்றுது, வேலையே செய்யலை. அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போன பிறகு அங்கே சளிக்கு மருந்து கொடுத்தாங்க. ஜெபம் பண்ணிட்டு ஊற்றின அப்போவும் அன்றைக்கும் ஜுரம் வந்தது. ஏசப்பா நீங்கள் தான் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கணும், ஜுரத்தை நீங்கள் விளக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அம்மாக்கிட்டேயும் சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். இந்த கடந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தின்படியே நம் கூப்பிட்ட நாளில் மறு உத்தரவு கொடுத்து ஆத்துமாவிலே பலன் தந்து கர்த்தர் தைரியப்படுத்தினார். எனக்குமே பலவீனம், ரொம்ப முடியாமல் ஆயிட்டேன், எனக்குமே முடியல. ஆனாலும் கர்த்தர் பலன் தந்து பிள்ளையை பார்க்கும்படி கவனிக்கும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நீங்கள் எல்லாரும் என் குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக என் பிள்ளைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு பலவீனமோ பிள்ளையை தொடக்கூடாது. ஏன்னா பிறக்கும் போதே அநேக கஷ்டத்தோடு தான் அந்த பிள்ளை பிறந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை அவனை சூழ்ந்து கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.